ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு NAA VIRUNTHU. இன்னைக்கு வெரைட்டி ஆஃப் மசாலா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ மசாலா தோசை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ மைசூர் மசாலா தோசை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பிரெட் சட்னி செய்யணும். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் சட்னி கடலை சேர்த்துட்டு பொன்னிறமாக ஆனதும் 10 பல்லு பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு தக்காளி கியூபாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக புளி, வெல்லம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறின அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். அடுத்து உருளைக்கிழங்கு மசாலா பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சதும் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துட்டு பொன்னிறமாக ஆனதும் 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். அடுத்து கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கி சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ண பிறகு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, பாதி வெந்தாவே போதும். இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கிறேன். வதக்கின பிறகு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ண பிறகு 1/4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். அப்புறம் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு மேஷ் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன்.
நம்ம ஸ்ட்ரீட் ஸ்டைலில் பண்ணுறதுனால இன்னொரு மசாலா பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானதும் பொடியாக நறுக்கின ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பொடியாக நறுக்கின ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 1 கப் துருவின பீட்ரூட் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா இது கூட கேரட், கேப்சிகம் கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ண பிறகு தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ண அப்புறமா 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். வெந்த பிறகு இந்த டெக்ஸ்சரில் இருக்கணும். அப்படி இல்லைனா ஒரு மேஷர் வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இப்போ தோசை ஊற்றிடலாம். தோசை ஊற்றுறதுக்கு ஒரு தோசைக்கல் எடுத்துட்டு நம்ம நார்மலாக செய்கிற தோசை மாவில் தோசை ஊற்றிக்கிறேன். தோசைக்கல் சூடான உடனே ஃப்ளேம் மீடியமில் வச்சுக்கலாம். அடுத்து ஒரு ஸ்பூன் பட்டர் சேர்த்துட்டு நம்ம அரைச்ச ரெட் சட்னி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அடுத்து நம்ம செஞ்ச உருளைக்கிழங்கு மசாலா 2 ஸ்பூன், அப்புறம் பீட்ரூட் மசாலா 2 ஸ்பூன் போட்டுட்டு இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ஸ்ட்ரீட் ஸ்டைல் மைசூர் மசாலா தோசை ரெடி. அடுத்து தோசை கல்லில் தோசை ஊற்றிட்டு பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம அரைச்ச ரெட் சட்னி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அடுத்து நம்ம செஞ்ச உருளைக்கிழங்கு மசாலா வச்சு இந்த மாதிரி கரண்டி வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நார்மலாக வீட்டில் செய்கிற மைசூர் மசாலா தோசை ரெடி. அடுத்து தோசை கல்லில் தோசை ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் இல்லைன்னா நெய் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம செஞ்ச உருளைக்கிழங்கு மசாலா வச்சு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், மசாலா தோசை ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.